பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் 7ஆம் எக்கால சத்தம் வருத்தப்பட்டு பாருஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆம், சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் கிருபையின் ரூபத்தில் இறங்கி வந்த மகிமையின் பிதாவின் முகத்தை நீங்கள் சுமந்து கொண்டு பின்பு பிதாவின் காணக்கூடிய ரூபமாகிய மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் மகிமையின் பிதாவாகிய அவருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை அவரிடத்திலேயே கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், கர்த்தருடைய சித்தத்தின்படி விசுவாசத்தின் பரிபூரணத்தால் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை கேட்கும் திராணியுடையவர்களாக சர்வவல்லவரால் மறுரூபமாக்கப்படும் வரை மகிமையின் கர்த்தரிடத்தில் கற்ற அப்போஸ்தலர்களாகிய எங்களால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் மகிமையின் கிறிஸ்துவனுடைய விசுவாசிகளின் பார்வையில் அப்போஸ்தலர்களும் கர்த்தருடைய பார்வையில் தேவதூதர்களுமான எங்கள் மூலமாய் உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் முன்னறிவித்து உங்களை எச்சரித்திருக்கிறார். உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரும் சர்வவல்லமுள்ள நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணத்துவத்தை அடையும்படி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சர்வவல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகும்படி உங்களை அழைக்கின்றேன். நான் கர்த்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். ஆமென். நீங்களும் என்னை போல வார்த்தையும் சர்வவல்லமையும் உள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நித்தியமாக வார்த்தையாய் இருக்கின்றார். இன்றும் நாங்கள் கர்த்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாய் இருக்கின்றோம். விசுவாசத்தால் நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கர்த்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன். வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கர்த்தரின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய விசுவாச பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் நித்திய பிரமாணமும் நித்திய ஜீவ பிரமாணமான பரிபூர்ண பிரமாணத்தில் மகிமையின் பிதாவை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான நாமத்தை உடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்து கிறிஸ்துவுக்குள் ஒருவனாலும் உனக்கு மூட முடியாத திறந்த வாசலை நோக்கி மீண்டும் உங்களை அழைக்கின்றோம். கேட்கிறதற்கு காதுள்ளவனும் கேட்க கடவன். பரலோகம் பகுதி 2 என்ற தலைப்பிலே கர்த்தராகிய வார்த்தையினிடத்தில் கற்றுக்கொள்வோம். முதலாவது பகுதியில் பரலோக ராஜ்யத்தை குறித்த யோவான் ஸ்நானகனின் தீர்க்க தரிசனத்தையும் அவன் அறிவித்தபடி மனுஷனுக்கு தேவனுடைய ராஜ்யம் சமீபித்த விதத்தையும் அது உங்களிடத்தில் நிறைவேறுகின்றதையும் குறித்து கண்டோம். முதலாம் பகுதியை கேட்டு இந்த 2ஆம் பகுதிக்குள் பிரவேசிக்கின்றவர்களே, உங்கள் இருதயமோ அல்லது உங்களை நடத்துகின்றவர்களோ தேவனுடைய ராஜ்யமும் பரலோக ராஜ்யமும் வேறு வேறு என்று உங்களுக்கு அறிவிக்கின்றார்களா? கர்த்தர் கற்றுக் கொடுக்கின்றதை நன்றாய் கவனியுங்கள். மகிமையின் பிதாவுக்கே செவி கொடுங்கள். மத்தேயு 4:17 பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது என்று பிரசங்கித்த மகிமையின் கிறிஸ்து அதை சுவிசேஷமாக அறிவியுங்கள் என்று தன்னுடைய மகிமையில் சிங்காசனமிட்டு அமர்ந்திருந்து ஆளுகை செய்யும் பரலோக ராஜ்யத்தை குறித்து லூக்கா 10:9 வெளிப்படுத்தி அறிவிக்க உத்தரவிடுகின்றார். இரண்டும் ஒன்றுதான் என்பதை இப்பொழுதாவது வந்து கொண்டீர்களா? மேலும் அதை குறித்து லூக்கா 16:16 இன்னும் அதிகமாய் உங்களுக்கு வெளிப்படுத்தி அறிவிக்கின்றதை கேளுங்கள். நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் ஜனங்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. யோவான் ஸ்நானகன் பூமிக்கு அனுப்பப்பட்டது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது என்று எச்சரிக்கின்றார். கர்த்தராகிய இயேசுவை கர்த்தராகிய கிறிஸ்து என்று ஏசாயா 63:16 தீர்க்க தரிசனத்தின்படியும் எபிரேயர்
11:1 கர்த்தருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷத்தின்படியும் விசுவாசிக்கின்ற யாவரும் தங்கள் விசுவாசத்தால் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவை பலவந்தமாய் பற்றி கொண்டபடியால் இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கின்றேன். மேலும் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியதை நன்றாய் கவனியுங்கள். லூக்கா 16:17 கற்றுத் தருகிறது. கர்த்தருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒழிந்து போவது மிகவும் எளிதாயிருக்கும். மகிமையின் பிதா கிருபையின் காணக்கூடிய ரூபமாக இறங்கி வந்து சிலுவையில் நிறைவேற்றியதால் ஒழிந்து போவதும் மணவாளனாகிய மகிமையின் கர்த்தரால் எபிரேயர் 10:9 அறிவிக்கப்பட்டபடி தள்ளப்பட்டதுமான உடன்படிக்கைக்குள் கட்டிட ஆலயங்களின் மூலமாக தசமபாக காணிக்கைகள் மூலமாக உங்கள் மாம்ச கிரியைகளினால் உண்டாகும் மாம்ச நீதியின் மூலமாக தொடர்பில் இருக்கின்ற எவளும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தன்னுடைய மகிமையின் மணவாளனுக்கு விரோதமாக விபச்சாரம் செய்வதால் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை இழந்து போகின்றார்கள் என்பதை உன் இருதயம் உணர்ந்திருக்கின்றதா? இதை உணராதவர்கள் மகிமையின் கர்த்தராகிய சர்வவல்லமையுள்ள கிறிஸ்துவிடம் தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று கேட்டபொழுது நியாய பிரமாணக்காரர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது இராது. ஆத்தும ரட்சிப்புக்கென்று அருளப்பட்டதும் பிதாவின் இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்டதுமான புதிய உடன்படிக்கையில் யோவான் 8:24-27 எச்சரிக்கையின்படியும் எபிரேயர் 11:1 அறிவிக்கப்பட்டுள்ள சுவிசேஷத்தின்படியும் விசுவாசித்தவனுடைய இருதயத்தில் கர்த்தராகிய கிறிஸ்து மகிமையின் பிதாவாக சிங்காசனமிட்டு அமர்ந்து அவர்களை இம்மையிலும் மகிமையிலும் ஆளுகை செய்வதால் இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இப்படி நீங்கள் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவினால் ஆளப்படும் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யமாக மறுரூபமாகிவிட்டீர்களா? முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்ற இந்த எபேசியர் 5:8 எச்சரிப்பை உணர்ந்து நம்முடைய தேவனுக்கேற்ற கிரியைகளாகிய அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கென்று அவருடைய சித்தத்தின்படி மாத்திரம் நிறைவேற்றுவோம். அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அனுப்பப்பட்டவர்களுக்கும் சேர்த்தே இந்த சுவிசேஷம் இப்பொழுது மத்தேயு 5:17-18 கட்டளையில் உள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தப்படி அறிவிக்கப்படுகின்றது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நீ உயிரோ பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பம்பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவியாத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரையில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிறுவனங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றோம். ஆமென். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் துணிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14:7-11 கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதா என்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் 45:24 பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவராகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டார் வைத்திருப்பதைப் போல
கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மகிமையின் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்போஸ்தலனுக்கு சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் சொந்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதிற்கும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிக்கப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்தியமாக நிலைத்திருப்பதாக. நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய